எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வர்ச்சுவல் ஹக்ஸ். உங்க எல்லாருக்குமே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான லைட்டிங். இட்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் டைம் ஆஃப் த டே இன் மை ஹவுஸ். சன்செட் வந்து என் வீட்டில் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் மை மாஸ்டர் பெட்ரூம் இஸ் இன் த சைடு, லைக் யூனோ வெஸ்ட் ஃபேஸிங். ஸோ அதனால சன்செட் ஆகும்போது it gives this gorgeous glow. இன்னும் டைம் ஆகல, there's still a couple of more minutes. அப்போ ஒரு golden hours சொல்லுவாங்களா, அது ரொம்ப அழகாக என் வீட்டில் வரும். Anyways, let me first get into the video. இன்னைக்கு வந்து ஐ எம் கோயிங் ஆன் எ மேக்கப் வேட்டை. என்னன்னா, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிராண்ட். நான் வந்து யாரெல்லாம் ஃபாரின்லேருந்து வராங்களோ, ப்ளீஸ் எனக்கு அந்த பிராண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்கலேன்னு கெஞ்சி கெஞ்சி எல்லாரும் எனக்காக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற ஒரு பிராண்ட் இஸ் ஃபைனலி லான்ச்சிங் இன் இந்தியா. இட்ஸ் ரேர் பியூட்டி. ஸோ இன்னைக்கு வந்து ஜூன் 14th, ஜூன் 15th நாளைக்கு வந்து ரேர் பியூட்டி லான்ச் ஆக போகுது. அண்ட் எனக்கு வந்து 15, 16, 17லாம் செம்ம ஷூட்டிங். 18th வந்து எனக்கு ஹாஃப் டே ஷூட்டிங் இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் த ஹாஃப் டே எனக்கு வந்து லீவ் மாதிரி. ஸோ அதனால இன் மை ஹெட் ஐ வாஸ் திங்கிங், ஓகே ஜூன் 18th ஈவினிங் போய் எல்லாம் வாங்கிடணும்னு அப்படியே நான் ஒரு கனவு கட்டி வச்சிருந்தேன். பட் இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. ஸோ ஷூட் முடிஞ்ச மறு செகண்ட் என் மைண்டில் இருந்தது ஆப்வியஸ்லி தலை குளிக்கணுங்க. ஏன்னா ரெகுலர் டேஸில் வந்து டைமே கிடைக்காது. அதனால ஷூட் முடிஞ்சு வந்த உடனே தலை குளிச்சிட்டேன். பட் செகண்ட் இந்த ரேர் பியூட்டி, ஆக்சுவலி அது வந்து நாளைக்கு தான் லான்ச் ஆக போகுது செஃபோரால. பட் நான் இன்னைக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். நான் வந்து செஃபோராக்கு போய் ரேர் பியூட்டியை வேட்டையாட போகிறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கெஞ்சி கூத்தாடி தயவு செஞ்சு எனக்காக அந்த ப்ராடக்ட் கொடுத்துருங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஃபியர் என்ன தெரியுமா, அப்புறம் நான் 18th அன்னைக்கு போய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் வந்து ஈஸியா அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லிடுவாங்க. எப்போ வருமோ நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லுவாங்க. நானும் ஃபோன் பக்கத்துல காத்துக்கிட்டே இருப்பேன், நான் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அது நடக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு வந்து நான் ட்ரை பண்ண போறேன். அது எவ்வளவு தூரம் சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் ஐ எம் கோயிங் டு ட்ரை. பிகாஸ் நம்ம முயற்சியே எடுக்கலன்னா நம்ம எப்படி வெற்றி பெற முடியும்? ஸோ ஐ எம் கோயிங் டு கோ. இதுக்கு என் கூட சேர்ந்து என் கூட வர்றதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் என் கூட வருவாங்க. அவங்களையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். பட் ஐம் கெட்டிங் லேட், ஸோ லெட் மீ குவிக்லி லாக் த ஹவுஸ் அண்ட் கெட் அவுட். அண்ட் ஆன் த வேல நம்ம பேசிட்டு போலாம். ஓகே, ஸோ நாங்க வந்து கார்ல ஏறியாச்சு. ஐ ஹோப் என்னோட எடிட்டர் வந்து அந்த பில்டப் ஷாட்டை நல்லா பில்டப்போட எடிட் பண்ணிருப்பாங்கன்னு. Now let me show you who my partner in crime is. ஆகாஷ் ராம். வணக்கம். சோ என்ன பர்சனலா தெரியாதவங்களுக்கு வேணா இந்த பில்டப் புரியாம இருக்கலாம். பட் என்ன பர்சனலா தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் யாருன்னு. பட் லெட் மீ இன்ட்ரோடியூஸ் ஹிம் ஆஃபிஷியலி. ஸோ ராகவ் வந்து என்னோட பார்ட்னர் இன் லைஃப், ஓகே. பட் என்னோட பார்ட்னர் இன் கிரைம்னா இட் ஹாஸ் டு பி ஆகாஷ். ஆகாஷ் வந்து ராகவோட ஒரு பிரதர், கிட்டத்தட்ட கசின் மாதிரின்னு சொல்லல. பிகாஸ் தேவ் பின் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி தூரத்து சொந்தம் இருந்தாலும் ஏன் மாமியாரும் ஆகாஷோட அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ராகவ்க்கும் ஆகாஷ்க்கும் ஃபியூ மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிச்சு ஒரே கிரிக்கெட் கோச்சிங் போய், ஐ மீன் கிரிக்கெட்னா ஸ்டேட் லெவல் பிளேயர், படிப்புனா பயங்கர டாப்பர், அந்த மாதிரி ரொம்ப புத்திசாலியான கடைசியில என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். ஸோ எனக்கு கல்யாணம் ஆகி நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்தப்போ எனக்கு ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுத்து என்ன இந்த இடத்துக்கே ரொம்ப ஃபெமிலியர் ஆக்கி, எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது கிச்சன் நான் ஓரளவுக்கு செட் பண்ணியிருந்தாலும் எனக்கு டக்கு டக்குன்னு சமைக்க வராது. பிகாஸ் நான் என்னைக்காவது ஒரு நாள் சமைச்சிட்டு இருந்தேன். அப்போ ஆகாஷோட அம்மா தான் எனக்கு தயிர் அனுப்புவாங்க, தொக்கு அனுப்புவாங்க, தோசை மாவு. அதுவும் என்னன்னா, எனக்கு மில்லட்லாம் சாப்பிட பழக்கம் ஆனதுக்கு காரணமே வந்து ஆகாஷ் தான். ஹீ இஸ் இன்டு அ லாட் ஆஃப் யூனோ யோகா அண்ட் சாத்விக் டயட். ஐ திங்க் அதெல்லாம் நான் பேசினா ரொம்ப டூ மச்சா இருக்கும். அவன் தான் அதுல எக்ஸ்பர்ட். ஸோ ஐ ப்ராபப்ளி கிவ் யூ ஹிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி. இல்ல அங்க வந்து அவன் நிறைய அதை பத்தி எல்லாம் பேசுவான். சோ இன்னைக்கும் இந்த மேக்கப் வேட்டைக்கு வந்து தட்ஸ் தி டைட்டில் ஆஃப் மை வீடியோ பை தி வே, மேக்கப் வேட்டை. ஓகே, சோ அதுக்கு தான் வந்து ஆகாஷ் நான் கூட்டிட்டு போறேன். டேய், நான் உன்னை பத்தி இவ்வளவு சொன்னேன், நீ என்ன பத்தி சொல்லி நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். That was so cute, no? Okay, so இப்போ நாங்க வந்து வண்டியில கிளம்பிட்டோம். As always ஆகாஷ் இஸ் டிரைவிங். நான் அப்படியே சில் பண்ணிட்டு வரேன். பயங்கர டிராஃபிக் இருக்காதுன்னு நினைச்சாலும் நாங்க வந்து ஒரே இடத்துல ஒரு 5 நிமிஷமா நிக்கிறோம். லெட்ஸ் see நாங்க எவ்வளவு சீக்கிரம் செஃபோராக்கு தான் நான் போறேன். ஏன்னா அங்கதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவங்கள கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடினா நாளைக்கு தான் இந்த பியூட்டி பிராண்டோட லான்ச். என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? நான் இன்னைக்கு போய் கெஞ்ச போறேன். ப்ளீஸ் எனக்கு அந்த ப்ராடக்ட் இன்னைக்கே கொடுத்துருங்க. What's the name of the place? செஃபோரா ரேர் பியூட்டி. நான் என்ன வாங்க போறேன் தெரியுமா?
இல்லடா லிக்விட் blush மேடம் ஹார்ன் அடி. இவன் ஒருத்தன் ஹார்னே அடிக்க மாட்டான். ரோட்ல யாராவது பாவம் அவங்க நம்மள கவனிக்காம போன் பேசிட்டு போனா கூட அவங்க மூவ் பண்ணிட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுவான். ஓகே, நான் உன்ன ஒரு கேள்வி கேட்கட்டா? கேள. உனக்கு லிக்விட் blushனா என்னன்னு தெரியுமா? சத்தியமா தெரியாது. கொஞ்சமாவது யோசி. blushனாலே என்னன்னு தெரியாது. blushனா என்ன சொல்லு? ஜொல்லு விடுறதுடாச்சி. ஜொல்லு விடுறதுனா blushா? இல்ல, ஜொல்லு விடுறதுனா இங்கிலீஷ்ல ஒண்ணு கிடையவே கிடையாது. ட்ரூலிங் ஜொல்லு விடுறது அது இல்ல. blushingனா என்ன? இங்கிலீஷ் அவ்வளவுதான். you're blushing, that boy is looking at you, you're blushing அப்படினா என்ன? சத்தியமா ஜொல்லுதான் நினைச்சிருக்கேன். வெக்கப்படுறதுடா. ஆல்ரைட், அதான் ஷை. ஒருத்தங்க ஷையானா அவங்க ஃபேஸ்க்கு என்ன ஆகும்? ஷைனாமா? சரி, அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? வெக்கத்துல உன் முகம் டேஷ் ஆயிருக்கு பார். என்ன இருக்கு பார்? ஐ டோன்ட் நோ. பட்டதே இல்ல, வெக்கப்பட்டதே இல்லையா, அதனால தெரியாது. செவந்த் இருக்கு பார். ரைட். அப்படி சொல்வாங்க. that color thing. நான் ஒரு மேக்கப் டீச்சர் ஆளல. நான் எவ்வளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த லிக்விட் blush இந்த பிராண்ட் ரேர் பியூட்டி பிராண்ட், அந்த ரேர் பியூட்டி பிராண்ட்ல வாங்கினா அது ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. சோ கேர்ஃபுல்லா நினைப்போம், நல்லதே நடக்கும். Today is our lucky day. We got a good parking. என்ட்ரி ஆன உடனே பார்க்கிங். இங்க பார்க் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு சொல்லு. எனக்கா? இல்ல, எல்லாருக்குமே. சொல்லு. நீ ஏன் சொல்லிடு. இங்க இருந்து எக்ஸிட் எவ்வளவு பக்கம் பார். நம்ம ஒரு யூ டர்ன் எடுத்து அப்படி போனோம்னா எக்ஸிட் ஆயிடலாம். இதுவே நம்ம கீழே போனோம்னா we have to go around and stand in the queue. ஓகே, இப்ப டிஸ்ட்ராக்ட் பண்ண கூடாது. எங்க அம்மா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா எனக்கு திட்டுவாங்க, வண்டி ஓட்டுற பையன் கிட்ட இவ்வளவு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. So let's go up. ஹாய். ஸோ ஈல வந்து இன்னொரு அதிசயம், வேர்ல்ட் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் நடக்குதான். ஹாய். இந்த இஏ மால்லயே இப்போ நான் தான் பயங்கர பிரைட்டா இருப்பேன். ஏன்னா நான் தான் இருக்கிறதுலயே பெரிய பல்பு வாங்கினேன். ஆப்வியஸ்லி செஃபோரா என்ன என் பக்கத்து வீட்டு கடையா, அது ஒரு மிகப்பெரிய பிராண்ட். ஸோ என்னதான் நீங்க வந்து எங்ககிட்ட லட்சமா காசு கொடுத்து ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். கண்டிப்பா நாங்க வந்து நாளைக்கு எல்லாரும் என்ன ரெகக்னைஸ் பண்றாங்க. சீரியல் பொண்ணு நான் தான் அந்த சீரியல் பொண்ணு. ஸோ என்னதான் நீங்க நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருந்தாலும் நாளைக்கு நாங்க லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க அந்த ப்ராடக்ட்ஸையே காட்டுவோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்னோட வேட்டை வந்து முடியல. பட் இருந்தாலும் வந்ததுக்கு ஐ வாஸ் லிட்டில் ஹாப்பி. இல்ல, அட்லீஸ்ட் அந்த ப்ராடக்ட் வந்து வரப்போகுதுன்னு பார்த்தாச்சு, இந்த கியாஸ்க்கு பார்த்தாச்சு. பட் வி வில் கெட் இட், ஐ ஹோப், ஆன் சண்டே. பார்ப்போம். என் மேனிஃபெஸ்ட் இவ்வளோ தூரம் வேலை செஞ்சு நடுவில் ஒரு பிரேக் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்னதான் சிரிச்சு ஜாலியாக இருக்கிற மாதிரி நடிச்சாலும் நான் கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கனாக தான் இருக்கேன், வெரி லிட்டில். ஸோ இந்த ஹார்ட் பிரேக்கை சரி பண்ணுறதுக்கு நான் எனக்கு சென்னையிலேயே ரொம்ப 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 பிடிச்ச கேஃபேக்கு போகிறேன். ஆனால் என்னன்னா, இந்த பையன் இவ்வளோ நாளாக சென்னையில் வாழ்ந்துட்டு அங்கே போனதே இல்லையா. ஐ எம் லிட்டில் சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் ராகவுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும், ராகவ் அம்மாவுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆகாஷ் போல. ஸோ இன்னைக்கு நான் தான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன். ரேர் பியூட்டி கிடைக்கலனாலும் என்னோட ரேர் பியூட்டியை நான் வந்து என்னையே வெக்கப்பட வைக்க. இதான்டா blushing. அந்த blush விட்றா, அந்த blush விட்றா. நான் உன்னை blush பண்ண வச்சு என் பேர் என்னது? ஹாப்பி ஆயிடுறேன்டா. amethyst. See you on Sunday. இருங்க, இந்த வீடியோலயே ஒரு வாக்குமூலம் வாங்கலாம். டேய், என்ன சண்டே கூட்டிட்டு வரியாடா? கண்டிப்பா. Thank you. இப்போ வாங்க amethyst போலாம். amethyst வந்து ஈயோட இந்த ரோடு பேர் எனக்கு தெரியல. இந்த ரோட்ல நீங்க வந்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். இதுதான் amethyst cafe, a hidden gem in Chennai. நிஜமாவே ஹிடனா தான் இருக்கு. ஸோ ஆகாஷோட சேர்ந்து அமெத்திஸ்ட்க்கு யாரெல்லாம் வந்து இல்லையோ உங்களுக்கு நான் ஒரு மினி டூர் கொடுக்குறேன். இது வந்து இங்கே சேல்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலி ஒரு எக்ஸிபிஷன் ஹால் மாதிரி. இங்கே நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும், சம்டைம்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இங்கே நடத்துவாங்க. இங்கே வந்து த பர்பிள் டர்ட்டில், பெரூரு,
ஊர்ஜாவா அந்த மாதிரி there are a few brands, very very high end, very very costly but good quality, like you know very bougie stuff அதெல்லாம் இங்க உள்ள இருக்கும். And in the beautiful passage வழியா போனா செம்மையான சோறு கிடைக்கும் வாங்க. And இங்க they also sell plants, so நீங்க இங்க பார்க்குற plants எல்லாமே you can buy it also. And they also have a flower shop. I forgot the name, but again expensive இருந்தாலும் they make some of the most beautiful flower arrangements. Actually அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஒரு பெரிய குண்டு பொக்கே உங்களுக்கு ஒரு 750க்குலாம் கிடைக்கும். இப்போ வெளியில ரேட்டும் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது வெளில 250 ரூபாய்க்கு செம்ம பொக்கேலாம் கிடைக்கும். இப்போ வெளில கூட 700-750 ஆயிடுச்சு. இங்கே யாரும் எனக்கு திட்டு தரமா பார்க்குறேன். சரி வாங்க. நீ ராகவை விட சின்சியரா இருக்கேடா. ஸோ அமித்திஸ்ட்குள்ள வந்ததும் நானும் ராகவும் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த பேக்கரி செக்ஷன் வந்துடணும். இந்த டார்க் சாக்லேட் கேக் தான் இது ஒன்றாக்கிடலாம். இந்த டார்க் சாக்லேட் கேக் தான் எங்களோட ஃபேவரட். இந்த கேக் நீங்கள் சாப்பிட போறீங்கன்னா கண்டிப்பாக கார்னர் பீஸஸ் கேளுங்க, ஓகே? ஏன்னா அந்த சென்டர் பீஸில் வந்து அவ்வளோவா க்ரீம் இருக்காது. கார்னர் பீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் செம்ம க்ரீம் இருக்கும். டார்க் சாக்லேட் கேக் பட் இந்த கார்னர் both side cream color. One to have it here, one take away. Okay. என் புருஷன் வீட்டில் இருக்காங்க, அவருக்கு வாங்க. ஆகாஷ் வந்து கேக் எதுவுமே சாப்பிட மாட்டான்ல, அவனுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம். சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன், ஓகே? இந்த இடத்த பற்றி. இங்கே வந்து அவுட்டோர் அண்ட் இன்டோர் சீட்டிங் இருக்கும். கொஞ்ச நேரம் ஆகாஷ்க்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு அப்புறம் நம்ம வெளில போய் சுற்றி பார்க்கலாம், ஓகே? சுற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். மேலே வந்து இந்த அம்ராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் லைக் அ வெரி வெரி ஃபேமஸ் நீஷ் ஜுவல்லரி பிராண்ட். நீ கேள்விப்பட்டிருக்கல? ஓகே, இவனுக்கும் சிவிலைசேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ இவனுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஐ திங்க் சில லேடிஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்ராப்பள்ளி ஷோரூம் வந்து மேலே வச்சுருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் இங்கே வந்து திஸ் இஸ் கால்ட் வைல்ட் கெஃபே பார் மெனு. லெட்ஸ் ஸ்கிப் தட். அந்த 2 பேஜ் தாங்க, அதை எடுத்துட்டோன்னா Wild Garden Cafe at Amethyst ஓட மெனு வந்துடும். They have like a lot of everything. Yeah, Indian food இருக்கும். Like paneer makhani அதெல்லாம் கூட இருக்கும். அப்புறம் sandwiches, pastas, pizzas, cakes, juices, அப்புறம் இந்த American breakfast waffles, pancakes, அப்புறம் salads, இந்த cows way soupy noodles அதெல்லாம் கூட இருக்கும். இட்ஸ் ஆல் வெரி நைஸ் அண்ட் யம். மேபி அ லிட்டில் எக்ஸ்பென்சிவ் பட் யூ டோன்ட் பே ஃபார் த ஃபுட், யூ பே ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். சென்னைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து உட்காந்து ஒரு மாதிரி யூ ஃபீல் லைக் யூர் இன் த மிடில் ஆஃப் ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப் அண்ட் ஒரு ரொம்ப பாஷான க்ரௌடாக இருக்கும், குவாய்ட்டாக இருக்கும். அண்ட் என்னன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே பில்லே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காந்துக்கலாம், நம்ம எப்போ பில் கேட்குறோமோ அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் நைஸ் ஹேங் அவுட் ஸ்பாட். நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சூப் வாங்கினீங்க கூட 3 மணி நேரம் உட்காந்து பேசலாம். அப்போ யோசிச்சு பாருங்க. இதுதான் என்னோட கேக். தப்பு கணக்கு போட்டு 2 ஸ்பூன் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆகாஷா வந்து மைதா சாப்பிட மாட்டான், சுகர் சாப்பிட மாட்டான், டெய்ரி சாப்பிட மாட்டான், சோறு சாப்பிட மாட்டான். அப்பப்போ சாப்பிடுவேன். வந்து எக்ஸ்க்ளூசிவாக ராகவுக்கு. ஜென்ரலாக நான் இந்த க்ரீமை வந்து யாரோடையும் ஷேர் பண்ணவே மாட்டேன். ராகவ்லாம் தொட்டா கூட அழுதுருவேன். எனக்கு இன்னொன்று வாங்கி கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன். பட் ஃபார் மை ஆகாஷா I cannot deny the taste. Samir. A lot of outdoor seating options also available and it's a pet friendly cafe. So நாங்க வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற ராஜாவை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். அவனுக்காக ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ்லாம் வந்து சால்ட் போடாம ஆயில் போடாம எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது ராஜாவுக்கு கொடுக்கலாம். இட்ஸ் லைக் டாக் ஃப்ரெண்ட்லி ஃபுட். அண்ட் அவன் இங்கேயே அப்படியே சுத்திட்டு இருப்பான். இங்க வர குழந்தைங்கலாம் கூட அவங்க கூட விளையாடும். இட்ஸ் லைக் நைஸ். இஃப் யூ ஹேவ் பெட்ஸ் யூ கேன் சிட் அவுட் சைட். உள்ள இட்ஸ் நாட் அலவுட் பட் யூ கேன் சிட் அவுட் சைட். இங்கேயும் இட் will be very pretty but sometimes it can get very clean. And இங்கெல்லாம் இட்ஸ் லைக் கிரியேட் ஃபோட்டோ ஆப். எதுவும் சொல்ல மாட்டாங்க, எவ்வளோ வேணுமோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. உள்ள போலாமா? ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலி எதுவுமே சாப்பிடல. அந்த ஜூஸ் அவன் குடித்தான், அந்த கேக் 2 வாய் நான் சாப்பிட்டேன். என்னோட ஆத்துக்காரருக்கு அந்த பார்சல் வாங்கிட்டு இப்போ we're just gonna exit. சொல்லிடா, உன்னோட ஃபர்ஸ்ட் டைம் அமித்திஸ்ட் நான் உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்க வந்து கடைசியில நான் கரும்பு ஜூஸ் தான் குடிச்சேன். 305 ரூபாய் கரும்பு ஜூஸ். But the place is very good. ஓகே, பிளேஸ் இஸ் குட். 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் தான் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து பேசினோம் நாங்கள். அதுக்கு 300 ரூபாய் ஓகே. அம்மா அதுக்கு 300 ரூபாய் ஓகே.
but it was very tasty also. Place is very nice. You can come, definitely come. See, so you can come. Now video mudichitta. Okay. Are you ready to say bye? Yeah. So thank you makkale. Once again, virtual hugs and எல்லாருக்குமே. So sweet of you to stay till the end of this video and watch it. இன்னைக்கு வந்து என்னோட மேக்கப் வேட்டையோட ரிசல்ட் Sothapal flop fail, but my day was a success because நானும் ஆகாஷும் ஒரு நல்ல கஃபேல போய் உட்கார்ந்து we had some good conversations. If there's something I would like to say through this video, it is that sometimes நம்ம வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு விஷயம் இல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். Of course it's very natural for us to have these expectations and ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் கண்டிப்பா அது நடக்கும்ட்டு. பட் அது நடக்கிறதா இல்லையாங்கிறது வந்து நம்ம கையில இல்ல. சோ நம்ம கையில இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்ம சேட் ஆக கூடாது. அது சப்போஸ் நடந்துச்சுன்னா நம்ம ஹாப்பி ஆகலாம். நடக்கலனா ஓகே சேடான ஃபீலிங் வரும், பட் அதுலயே டுவெல் பண்ணாதீங்க. இமீடியட்லி டிஸ்ட்ராக்ட் யுவர் செல்ஃப், which is what actually works for me. பிகாஸ் நான் டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த விஷயம் மறந்து போயிடும். இப்போ நானே யோசிக்கிறேன், ஒரு லிப்ஸ்டிக்கே எடுத்து நான் கொஞ்சம் குழன்னு கையில கழிச்சு இங்க போட்டுக்கிட்டாலே அந்த பிளஷ் எஃபெக்ட் வந்துடும் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் நான் வந்து ஐம் ஸ்டில் கோயிங் டு கிவ் இட் another attempt. அண்ட் சண்டே எனக்கு ஹாஃப் டே ஷூட் முடிஞ்ச உடனே ஆகாஷ் என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ இன்னொரு மேக்கப் வேட்டை வந்து தொடரும். அதுல என்ன ரிசல்ட் வருதுங்கிறத நம்ம அன்னைக்கு பார்க்கலாம். பட் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ட் அண்ட் Akasha, any final words? Bye bye. Hopefully we'll see you soon. Yes. Thank you. See you. Bye.